தலைப்பு குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். குறிப்பா இன்னைக்கு நம்ம பரவச பேச்சை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பரவச பேச்சு அந்த உண்மையிலே நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய ஒரு ஆஹ், திருச்சபையில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மக்களிடம் உள்ள ஒரு சில குழப்பங்கள் இந்த பரவச பேச்சு குறித்து இருக்குது. இது பரவச பேச்சு தேவைதானா? இது கடவுள் தான், ஆவியானவர் தான் கொடுக்குறாரா? மக்களா பேசுறாங்களா? இல்லை வேற ஏதாவது தேவையில்லாத ஸ்பிரிட் கொடுக்குதா? இல்லை சும்மா நடிக்கிறாங்களா? இந்த மாதிரி பலவிதையான கவி சவுண்ட் வருது. பலவிதமான சந்தேகங்கள், குழப்பங்கள் மக்களிடையே இருக்குது. நிறைய பேர் பரவச பேச்சு பேச முடியாம போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சந்தேகம் இருக்கிறதுனால. இதெல்லாம் கிளியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பரவச பேச்சு எளிதாக பேச முடியும். சில பழைய பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்நிய மொழின்னு இருக்கும் இல்லையா? அந்நிய பாஷைன்னு சில சொல்லுவாங்க. அந்நிய பாஷை, அந்நிய மொழி, பரவச பேச்சு எல்லாம் ஒன்று தான். நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள பைபிளில் பரவச பேச்சுன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இங்கிலீஷில் டங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் லார்ட். நம்ம பொறுமையாக எடுக்க போகிறோம். பேசிக்லேருந்து இந்த டங்ஸ் ஏன் வந்தது, எதனால் வந்தது அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கிளாரிட்டி வரும்போது நம்மளுக்கு ஒரு குழப்பங்கள் இல்லாமல் தெளிவான ஒரு மனநிலையில் வரும் பொழுது இந்த பரவச பேச்சு எளிதாக பேச முடியும். பிரைஸ் லார்ட். ஹalleluya. ஓகே, முதல்ல நம்ம கடவுள் ஆதாம் ஏவாளை படைச்சு தோட்டத்தில் மனிதனோடு வந்து பேசினார்னு பைபிளில் படிக்கிறோம் இல்லையா? தொடக்க நூலில் ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் வந்து உறவாடினார். தொடக்க நூல் 2:16 பார்க்குறோம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் உண்ணலாம். அப்போ பேசுறாரு, மனிதனோடு பேசுறாரு. மனிதனுக்கு புரியுது. எந்த லாங்குவேஜில் பேசினா யாராவது சொல்ல முடியுமா?